பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தா வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது பர்ஸ் இல்லை ஹேண்ட்பேக்கில் டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் வெளியே போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிஷ்யூ பேப்பர் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தா வீட்டு கிச்சனில் ஒரு பெரிய டிஷ்யூ ரோலே வைத்திருப்பாங்க. எண்ணெயில் பொரித்தெடுத்து ஏதோ ஒரு உணவு வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது வடை மாதிரி ஏதோ சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அதை டிஷ்யூ பேப்பருக்கு நடுவில் வைத்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா டிஷ்யூ பேப்பரில் அழுத்தி ஒத்தி பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறமா தான் அந்த உணவை சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே எண்ணெய் மூலமாக உங்கள் உடலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களோ எண்ணெயில் பொரித்தெடுத்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது அதை விடவும் அதிக அளவில் ஆபத்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மூலமாக தான் உங்கள் உடலுக்கு வந்து சேரும். பொதுவாக ஒரு டிஷ்யூ பேப்பரை தயார் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான கெமிக்கல் சேர்ப்பாங்க. 4 முக்கியமான கெமிக்கல் அதில் சேர்ப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான கெமிக்கல் மெலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரோட டெக்ஸ்டரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாலிமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா டிஷ்யூ பேப்பரோட வெட் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர்றதுக்கு. அடுத்து யூரியா ஃபார்மால்டிஹைட்னு சொல்லுவாங்க, மூணாவது முக்கியமான கெமிக்கல். இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ